கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளை தந்த ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். இந்த நாளில் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காத நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகுது. அதிசயம் நடக்கப் போகுது. நல்ல முடிவுகள் வரப்போகுது. உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 15 அதிகாரம் 22வது வசனம். லேவியருக்குள்ளே கெனானியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணன் ஆனபடியால் கீத வித்தையை படிப்பித்தான். இந்த ஜீவார்த்தையின் தலைப்பு படிப்பித்து கொடுப்பீர்கள். பாருங்க, அந்த கெனானியாங்கிற மனிதன் சங்கீதத்தில் ரொம்ப நிபுணன், அந்த கீத வித்தையில ரொம்ப நிபுணன். மற்றவங்களுக்கு படிப்பித்து கொடுக்குறான், சொல்லி கொடுக்குறான். பார்த்தீங்களா? எல்லாருக்கும் டியூஷன் எடுக்க முடியுமா? கெமிஸ்ட்ரி டியூஷன் யாரால் எடுக்க முடியும்? கெமிஸ்ட்ரியை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு. பிசிக்ஸ் யார் டியூஷன் எடுப்பாங்க? அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க டியூஷன் எடுப்பாங்க. ஒப்பேத்தி படித்தவங்க, எப்படியாவது பாஸ் பண்ணி படித்து டிகிரி வாங்கினவங்க யாருக்கா டியூஷன் எடுப்பாங்களா? முடியாது. நல்ல டேலண்ட் இருக்கணும். அவங்க தான் மற்றவங்களுக்கு படிப்பிச்சு கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கவங்க ஞானம் இல்லாமல் இருக்க முடியாது. வாத்தியார் எப்படி இருக்கணும்? ரொம்ப டேலண்டாக இருக்கணும். அப்படித்தானே? மற்றவங்களுக்கு கற்பிச்சு கொடுக்குறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க சாதாரணமானவங்கள இருக்க முடியாது. பிலிப்பு கந்தாக மந்திரிக்கு வேதத்தை படிப்பிச்சு கொடுக்குறான், சொல்லி கொடுக்குறான். ஞானஸ்தானம் எடுத்துட்டான். பார்த்தீங்களா? ஆமாம், அது பெரிய காரியம். இந்த ஆண்டு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை நிபுணர்களாய் மாத்துறாரு. வேதத்தில் நிபுணர்களாக மாத்துறாரு. படிப்பில் நிபுணர்களாய் மாத்துறாரு. பிசினஸ்ல நிபுணர்களாக மாத்துறாரு. நீங்க மற்றவங்களுக்கு படிச்சு கொடுப்பீங்க. நீங்க ரோல் மாடல் கற்றுக் கொடுப்பீங்க. நீங்க அடுத்தவங்களை உருவாக்குவீங்க. சரியா? அதாவது நிபுணர்களா இருக்கிறவங்க தான் மற்றவங்களுக்கு படிப்பிச்சு கொடுத்து, படிக்க வச்சு, சொல்லி கொடுத்து மற்றவங்களை உருவாக்குவாங்க. அது ஒரு பெரிய கருவி. எல்லாரும் மற்றவங்களை உருவாக்க முடியாது. மற்றவங்களை பயிற்றுவிக்க முடியாது. மற்றவங்களை மேன்மையை கொண்டு வர முடியாது. அது ஒரு விசேஷத்தை கிருபை. அது ஒரு கிரேஸ். அந்த கிருபை கர்த்தர் உங்க மேல வைக்கிறார். விசுவாசிப்பீங்களா? இன்றைக்கு ஜீவார்த்தை கேட்கிற அனைவர் மேலும் ஒரு விசேஷத்தை அபிஷேகம் இறங்குது. விசேஷத்தை வல்லமை இறங்கி வருது. கர்த்தர் உங்களை தொடுக்கிறார். மற்றவங்களுக்கு படிப்பித்து கொடுக்கிறவங்களா மாற போறீங்க. சில காரியத்தை கற்றுக் கொடுப்பீங்க. சில கம்ப்யூட்டர் சம்பந்தமான காரியம், சில டெக்னிக் காரியங்கள், சில முக்கியமான காரியங்கள், வேத ரகசியங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய், தேவ மனிதனாய், விசேஷித்தவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கனானியாங்கிற மனுஷன் கீத வித்தையை அநேகருக்கு படிப்பித்து கொடுக்கிறவனா இருந்ததை போல இன்றைக்கு ஜீவார்த்தை கேட்கிறவங்க மற்றவங்களுக்கு படிப்பிக்கிறவங்களா மாறட்டும். மற்றவங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவங்களா, சொல்லிக் கொடுக்கிறவங்களா, புரியாததை சொல்லிக் கொடுக்கிறவங்களா, மற்றவங்களை ஞானிகளாய் உருவாக்குறவங்களாய் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேதத்தை சொல்லிக் கொடுக்கிற மக்களாய் மாறட்டும். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறவங்களா மாறட்டும். நிறைய பிசினஸ் சம்பந்தமா நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்குறவங்கள மாறட்டும். அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட அபிஷேகம் இப்போது எல்லாருமே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷித்த அந்த ஞானத்தை, விசேஷித்த அந்த அறிவை, விசேஷித்த அந்த நிபுணத்தன்மையை கர்த்தர் ஒவ்வொருக்குள்ளும் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. வியாதிப்பட்டவர்கள் இப்போ சுகமாக்கப்பட்டும். பொல்லாத கேன்சர் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறவங்க, அந்த கிட்னி பாதிக்கப்பட்டவங்க இப்போதே சுகம் அடைந்து அந்த டயாலிசிஸ் பண்ணுவது ஸ்டாப் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சுகர் மறைந்து போவதாக, பிரஷர் மறைந்து போவதாக என்று ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். வீடு கட்டப்படட்டும். வேலை கிடைக்கட்டும். வியாபாரம் நடக்கட்டும். தொழில் நடக்கட்டும். பிரிவினைகள் மாறட்டும். அதிசயம் நடக்கட்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு எழுப்புதலுக்காய் பயன்படுத்தும் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.